ஹலோ ஆல். நம்ம நல்ல ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணணும்னா நமக்கு ஒரு நல்ல பேலன்ஸ்டான போர்ட்ஃபோலியோ வேணும். ஸோ அந்த ஒரு பேலன்ஸ்டான போர்ட்ஃபோலியோனா என்னது? நிறைய நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸ் இருக்கணும், நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கணும், நிறைய டைவர்சிஃபைடாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். கரெக்டாக? ஸோ அதையும் தாண்டி வர்றது தான் பாண்ட். பாண்ட்னா இது வந்து கவர்மெண்ட் பாண்ட், ப்ரைவேட் கார்ப்பரேட் பாண்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரிஸ்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10 லட்சத்தை இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பாண்டாக இருந்தால் உங்களுக்கு 16 லட்சமாக ரிட்டர்ன் வரும். இதே கார்ப்பரேட் பாண்டாக இருந்தால் 19 லட்சமாக ரிட்டர்ன்ஸ் வரும், மெச்சூரிட்டி வரும். ஸோ அப்படிப்பட்ட பாண்டை பற்றி ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாண்டோட டைப்ஸு, பாண்டோட அட்வான்டேஜஸ் என்னது, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னது அப்படின்றத பற்றிலாம் ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாண்ட்ஸ்னால் என்ன? சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா மணியை வந்து கொடுக்கறது. நம்மளோட மணியை கவர்மெண்ட் கிட்டேயோ ஒரு கார்ப்பரேட் செக்டார்கிட்டேயோ நம்மளோட மணியை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்கறது. அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் வச்சுருப்போம். ஸோ 5 வருஷத்துக்குள்ளே எனக்கு வேணும், ரிட்டர்ன் வேணும், என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் 10 வருஷத்துக்குள்ளே வேணும்னு சொல்லிட்டு டைம் டென்யூர் வச்சுட்டு, அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஃபிக்ஸடாக இருக்கும். கவர்மெண்ட் செக்டார்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ப்ரைவேட் செக்டார்ஸ்க்குலாம் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இது என்னன்னா, நம்ம கொடுக்குற காசுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். எய்தர் 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸாக எனக்கு கொடுத்துருங்க, அல்லது ஆனுவல் இதுவாக இன்ட்ரெஸ்ட் எனக்கு பே பண்ணிவிடுங்க. ஸோ வருஷத்துக்கு வருஷம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்துக்கிட்டு இருக்கும். டென்யூர் முடிஞ்சதும் 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் கொடுத்த அமௌண்ட்டை நான் வாங்கிப்பேன். அப்படி அல்லது எனக்கு மொத்தமாக மெச்சூர்டு டேட் அன்னைக்கு எனக்கு மொத்தமாக என்னோட பிரின்சிபல் அமௌண்ட்டோட சேர்த்து என்னோட இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து கொடுத்துருங்க, மொத்தமாக மெச்சூர்டு வேல்யூவாக கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் என்னோட பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவில் பாண்ட் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் வந்து ஸ்டாக்ஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய அமௌண்ட் வச்சு தான் ஸ்டாக்ஸ் வாங்குவேன். ஸோ அது வந்து க்ரோயிங் பொட்டென்ஷியல் இருந்தால் நல்லாவே க்ரோ ஆகும். அப்படியே க்ரோ ஆனாலும் அதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். எவ்வளோக்கு எவ்வளோ ரைஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே பாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்தாலும் ஃபிக்ஸட் இன்கம் அப்படின்றது நமக்கு வருது. மெயின் பார்த்தீங்கன்னா பாண்ட் மூலயமா ஃபிக்ஸட் இன்கம் வருது. அதனால நம்ம பாண்டை ப்ரிஃபர் பண்ணலாம். கம்பேரிங் ரிஸ்க் ஃபேக்டர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரிஸ்க் அப்படின்றது ஸ்டாக்ஸோட பாண்ட்ஸ்க்கு கம்மி அப்படின்னு நம்ம சொல்லலாம். டைப்ஸ் ஆஃப் பாண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கவர்மெண்ட் பாண்ட், அதுக்கப்புறம் கார்ப்பரேட் பாண்ட், அதுக்கப்புறம் முனிசிபல் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் பாண்ட்னா என்னது? இதில் அப்ராக்சிமேட்லி 6% இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் பாண்ட்னா வந்து ட்ரெஷரி பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இட் இஸ் மேனேஜ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அண்ட் நம்ம கொடுக்குற இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபிக்ஸட், ரொம்ப கேரண்டீடு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்குன்னு போகிறதுனால நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் வந்துடும். இன்ட்ரெஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும், பட் ஆனால் கம்மியாக இருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து 6% இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்க்கு கிடைக்குது. சரியா? அண்ட் நம்பர் 2, செகண்ட் வந்து கார்ப்பரேட் பாண்ட். கார்ப்பரேட் பாண்ட்னா வந்து ப்ரைவேட் கம்பெனிஸு, ப்ரைவேட் செக்டார்ஸில் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ப்ரைவேட்டாக பாண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆன் கம்பேரிங் வித் கவர்மெண்ட் பாண்ட். கவர்மெண்ட் பாண்டோட கம்பேர் பண்ணச்சில் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜாஸ்தி. ஆனால் இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் ரோல் இருக்குது. என்னதுன்னா வந்து இது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி, இவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு உறுதியும் கிடையாது பாண்டே வாங்கியிருந்தாலும். பிகாஸ் இவங்களோட ப்ராக்ரஸ் வந்து அந்த கம்பெனி எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுக்கு இன்கமே. ஸோ சப்போஸ் நம்ம எல்லாத்தையும் பாண்ட் போட்டு நல்லா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அவங்களால பே பேக் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இது உங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு நெகட்டிவ். அண்ட் தேர்ட்லின்னு பார்த்தீங்கன்னா வந்து முனிசிபல் பாண்ட். முனிசிபல் பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குல்ல, இந்த மாதிரி ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறையா கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இந்த மாதிரி பாண்ட்ஸ்லாம் வச்சு பப்ளிக்கோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இதில் வந்து ரேட் அப்படின்றது ரொம்ப கம்மி தான், வித்தின் 5 தான் இருக்கும். அதுவும் 2%லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் இயர்ஸ். நீங்கள் இத்தனை வருஷம் பண்ணிங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ், இத்தனை வருஷம்னா இது இவ்வளோ பர்சன்டேஜ், மேக்ஸிமம் 10 வரையும் இருக்கும். ஸோ 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே தான் இருக்கும். இதே ப்ரைவேட் கார்ப்பரேட் பாண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 9%லேருந்து கொஞ்சம் அதிகமான பர்சன்டேஜே இருக்கும். இதே கவர்மெண்ட், அதாவது ட்ரெஷரி பாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 6% ஃபிக்ஸடாக இருக்கும். இதுதான் வந்து இதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ். இப்போது சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் ட்ரெஷரி பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு 10 lakhs நீங்கள் பாண்டில் கொடுக்குறீங்க. ஸோ 10 lakhsனால் அதாவது 6% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க சரியா. ஸோ 10 வருஷம் கழிச்சு 6% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 லட்சமாக ரிட்டர்ன் வரும். ஸோ நீங்கள் அந்த 6 லட்சத்தை நீங்கள் எய்தர் நீங்கள் வருஷம் 60,000மாகவும் வாங்கிக்கலாம், அல்லது மொத்தமாக 10 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா 6 லட்சமாக சேர்த்து 16 லட்சமாகவும் வாங்கிக்கலாம். இதே இப்போது இது வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ், ஆனால் எந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்காது. இதே கார்ப்பரேட் பாண்டுக்கு வாங்கலை, இங்கே வந்து ஒரு மினிமம் 9% இருக்குது. 9%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 12% வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம 9% எடுத்துக்கலாம். ஸோ 9% இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே 10 lakh நான் அதே 10 years நான் இதில் கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து 19 lakh மெச்சூர்டு வேல்யூ. ஸோ 19 lakh அப்படின்றது மொத்தமாகவும் நான் 10th yearல 19 lakh-ஆகவும் வாங்கிக்கலாம், அல்லது வருஷம் நான் 90,000 அதாவது 90,000 நான் வாங்கிக்கலாம், வருஷம் இன்ட்ரெஸ்ட் மட்டும். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் சேலரி வேணும்னு எதிர்பார்ப்பாங்க கரெக்டாக. ஸோ அப்படிப்பட்டவங்க அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த மாதிரி பாண்டில் போட்டோம்னா பணம் சேஃபாக இருக்கும் கரெக்டாக. பணத்துக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, சேஃபாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு மாதம் வருஷம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வருது. ஸோ அதை வச்சு அவங்களோட டெய்லி நீட்ஸ் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். தென் மீதி அவங்களோட மொத்த பணமும் கவர்மெண்ட் கிட்ட சேஃபாக இருக்குது ஒரு பாண்டில். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ பாண்ட் அப்படின்னு சொன்னோன்னா அதில் ரிஸ்கே கிடையாதுன்னு நான் சொல்லலை. ஸோ ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் ஆனால் கம்மி ரிஸ்க்கு. ஏன்னா வந்து நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறோன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஃபால் ஆச்சுன்னா ஒரேடியே ஃபால் ஆகிடும். இது அப்படி கிடையாது. நம்ம வைக்கிறது வந்து டெப்டாகவே இருக்குது, டெப்ட் ஃபண்டாகவே இருக்குது, டிஸ்டர்பே ஆகாமல் இருக்குது. நமக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக தான் வருது. அந்த க்ரோயிங் பொட்டன்ஷியலோட இது கம்மி தான், பட் ஆல்சோ ரிஸ்க்கும் கம்மி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நீங்கள் ஒரு பாண்டை வாங்கச்சல எல்லாத்தையும் பார்க்கணும். அது எப்படி க்ரோ ஆகுது, எவ்வளோ அதோட மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளோ வருது, எவ்வளோ வருஷம் வரைக்கும் நம்ம அங்கே வச்சுக்கணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, இப்படின்ற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பாண்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது இந்த பாண்ட்ஸை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.